السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليست التوبة للذين يعملون السيئات حتى إذا حضر أحدكم الموت. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صدق الله العلي العظيم. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم: قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சர்மமிக்க இந்த ஜும்மாவுடைய அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நலவட்டமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் ரமலான் வழங்கும் மன்னிப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் முதல் ரஹமத்தை முடித்துவிட்டு இரண்டாவது பத்தை தொடக்கத்தில் இருந்து ஆரம்பித்து இரண்டாவது பத்தையும் சில நாட்களில் நிறைவு செய்வதற்கு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன் என்றால், இரண்டு நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நரகத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல ஒரு ஆளை அல்லாஹ் சொல்லி அனுப்பி நரகத்துக்கு போ மறுபடியும் அப்படின்னு வேகமா ஓடுவார். வேகமா ஓடி உள்ள போகும்போது அல்லாஹ் நிப்பாட்டி விடுவான். ஏன்பா சொன்ன வேகத்தில் வேகமா போயிட்டீங்க? இல்லையா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கு நிறைய மாறு செஞ்சிருக்கேன், நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், நிறைய அநியாயம் செஞ்சிருக்கேன், உன்னோட பேச்சு நான் கேட்பதே இல்லை, அந்த அளவுக்கு நான் இருந்திருக்கிறேன், இங்கேவாவது உன்னோட பேச்சை நான் கேட்கணுமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் நான் ஓடுனேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவத்தை முழுமையாக மன்னித்து அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். ரெண்டாவது ஒருத்தர் சொல்றார், அல்லாஹ் சொல்றான், ரெண்டாவது மனுஷன் சொல்றான், நீ இப்போ மெதுவா நடந்து போறாரு நரகத்துக்கு. அப்ப அல்லாஹ் கேட்டானா, ஏன்பா நீ ரொம்ப மெதுவா நடந்து போறீங்க? இல்லையா அல்லாஹ், உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல. எப்படி? உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல, நீ கருணையாளன், நீ ரவூஃபுர் ரஹீம், நீ ரஹ்மானன், நீ மன்னிக்க கூடிய என்பது எனக்கு தெரியும். எப்படி நீ மன்னிப்ப என்பது எனக்கு நிச்சயமா எனக்கு தெரியும். அதனால நான் என்ன செஞ்சேன், நான் மெதுவா போனேன் அப்படின்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பாவிகளுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் என்ன செய்யறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான். பாவ மன்னிப்பு என்பது எல்லா நாட்களிலும் கேட்கலாம், தப்பு இல்லை. ஜும்மாவுடைய நாள் சிறப்புக்குரிய நாள்,
பாவமன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிக்குகிறான். திங்கட்கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்துல கேளுங்கள், அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் மன்னிப்பு வழங்குவதில் அவனை போல யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அல்லாஹும்ம பாரிக்கலனா ஃபி ரஜப ஷஅபான பல்லிகனா ரமலான், ரமலானுக்கு நானே கூலி அப்படிங்கிறான். அப்ப நோன்புக்கு கூலி கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அந்த ரமலானிலே நாம் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை விரைவாக மன்னிக்கிறான். ஹபீப் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். பாவத்தினால் சூழ்ந்து விட்டது, நான் என்ன செய்ய? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடு. 3 முறை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஏத்தா சொன்னார்கள், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். உன்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மகத்தானது போ அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மகத்துவமிக்க இந்த ரமலானிலே நாம் கையேந்தி கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே அதிகமாக ஓதக்கூடிய, நம்மெல்லாம் வல்லமையா ஓதுறோம். ரமலானில ஒவ்வொரு 10லையும் ஒவ்வொரு துவாக்களையும் ஓதுறோம். அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அகிலத்தார்களை படித்து பரிபாலித்து கொண்டிருப்பவனே, என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. ஏன் அதிகமா ஓத சொல்றாங்க? இமாமுகள் எதுக்காக அதிகமா வலியுறுத்தி சொல்லப்படுகிறார்கள்? இந்த நாட்களில் இதை ஓதி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய மனம் என்பது நம் மீது அதிகமாக படும். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையினால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகனே, நீ பாவத்தினால் சூழ்ந்திருந்தாலும், பாவம் அதிகமாக செய்திருந்தாலும், வானத்தில் மேகத்தினுடைய மோட்ச அளவுக்கு நீ பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான். அப்ப இந்த ரமலான்ல 2வது 10ல நம்ம இருக்கிறோம். நம்முடைய பாவத்தை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பாவம் என்பது இணையில்லா பாவமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணையில்லா பாவமாக இருக்கணும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அப்படின்னா, قال انه ليغان على قلبي وانه لاستغفر الله في اليوم 100. எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு கவன குறைவு ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு நான் 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம பாவத்தை நினைத்து நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? காலை முதல் மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை நாம் செஞ்ச பாவத்தை பட்டியல் போடுங்கள். ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் பாவம். ஒரு நாளைக்கு காலையிலிருந்து மாலை வரை நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம், நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோம், பட்டியலை போடுங்கள். நன்மை விட பாவம் அதிகமாக இருக்கிறதா, அல்லது பாவத்தை விட நன்மை விட பாவம் அதிகமாக இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள். வரும் வழியில ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அபூ ஹுரைராவே, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், விபச்சாரத்துக்கு பிறந்த குழந்தை நான் கொண்டுட்டேன் அப்படின்னாங்க. நான் விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன்,
விபச்சாரம் செஞ்ச எனக்கு அந்த விபச்சாரத்தின் காரணமாக உருவான அந்த குழந்தையை நான் கொண்டுட்டு நான் வந்திருக்கேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கும் போது, நீ போ, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை சந்திக்க வரும்போது இந்த வழியில் இப்படி ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஃபத்வா கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்களை மன்னிக்க மாட்டான்னு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் சரி, அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பான். மன்னிப்பதில் தாராளமானவன், அவனை போலவர் யாருமே இல்லை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே அந்த அம்மாவை தேடி போறாங்க. அங்க இருந்தவன்லாம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவுக்கு என்ன ஆச்சு? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னைக்கு பைத்தியம் மாதிரி சுத்துறாரு, என்ன விவரம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், அந்த பெண்மணியை கண்ணால் என்னுடைய கண்ணுக்கு காட்டி விடு யா அல்லாஹ், அந்த பெண்ணை எனக்கு கண்ணில காட்டு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் புலம்பி மன்றாடி கேட்கிறார்கள். அதே ஒரு பெண்மணி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா வீட்டு வழியாக வருகிறார்கள். வரும்போது மறுபடி கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அம்மா அவர்களே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த அம்மாவை சொன்னார்கள், எனக்கு மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, பேரிச்சம்பழம் தோட்டம் ஒன்று இருக்கின்றது, அந்த தோட்டத்தை நான் இஸ்லாமிய நபர்களுக்கு நான் வக்ஃப் செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் இறந்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் ரொம்பவும் கவலைப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆதமுடைய மகன் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. அறியாமல் செய்யக்கூடிய தவறு, தெரிந்தும் செய்யக்கூடிய தவறு, நீ எவ்வளவு தவறு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் விரும்புகிறான். இன்ன ரப்பக சரீஉல் இகாப், நிச்சயமாக தண்டனை வழங்குவதில் அவன் விரைவானவன். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய செய்யறோம், இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கல, எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்கிறான், தொழுகல, நோன்பு வைக்கல, ஜக்காத்து கொடுக்கல, எதுவுமே பண்ணல, நல்லா வாழ்றோம், அல்லாஹ்வுக்கு மாறான காரியம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய தண்டனை என்பது விரைவாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் மறுபடி சொல்றான், இன்னவுல கஃபூர் ரஹீம், நிச்சயமாக மன்னிப்பதில் அவன் பெரு கருணையாளர். அவனை போல யாரும் மன்னிக்க முடியாது. நம்ம எல்லாம் யாராவது மனிதர்கள் மத்தியில பேசும்போது ஏதாவது தவறு செய்து விட்டால் போப்போம், இருந்தாலும் மறக்க முடியல அப்படின்னு, நீ செஞ்ச தவற மறக்க முடியல, மறுபடியும் சொல்லி காட்டுவோம் தவறுகளை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கருணையாளன் தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இன்னவுல கஃபூர் ரஹீம், மன்னிப்பது நான் கருணையாளன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண நாட்களை விட பாவ மன்னிப்பு தேடுவதை இந்த ரமலானிலே தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை விரைவாக மன்னித்து விடுவான். எந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிஹி எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, இந்த ரமலான் என்பது அவர்களை மன்னிக்கும். நிறைய அநியாயம் செய்யறாங்க, மது பிரியர்கள், சாராயம், ஷாருபுல் கம்புரு, விடிஞ்சாலும் கம்புரு, அடைஞ்சாலும் கம்புரு, ஷாருபுல் கம்புரு, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ள போதையில தான் இருக்காரு, எப்பொழுது போட்டு போதையில தான் அவர் இருக்காரு. அப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகிறான்.
ஒரு சாலிகின் ஒரு இமாம் அவர்களுடைய அருகில் மதுப்பிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் திடீர்னு இறந்துட்டார். இறந்த உடனே அங்குள்ள மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, இமாமே வந்து தொழு வைங்க. ஆரம்ப காலத்திலாம் இருக்கும், இவன் வட்டியும் வாங்கினாங்க தொழு வைக்க மாட்டான் அப்படிமா, இது விபச்சாரம் பண்ணா தொழு வைக்க மாட்டான் அப்படிமா, இது மேலே கடன் அதிகமாக இருந்தால் தொழு வைக்க மாட்டான் அப்படிமா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. அப்போ அந்த சாலிகினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இறந்துட்டார். இறந்த உடனே வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீ தொழுகை நடத்துங்க, நான் தொழு வைக்க மாட்டேன். இவன் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சவன், எப்போ பார்த்தாலும் மதுவுல இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் மதுவுல இருக்கிறான். நான் அவங்ககிட்ட எந்த நல்லவெல்லாம் பார்த்ததே இல்லை, நான் எப்படி இவனுக்கு நான் தொழு வைக்க முடியும் அப்படின்னு அந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ வேற அவர்கள் தொழு வைத்து அடக்கம் செய்து விட்டார்கள். அந்த இமாமுடைய கனவுல இவர் வாரார். எப்படி? இவர் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான். யாருக்கு? ஆச்சரியமா இருக்கு, மது பிரியருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான். என்னடா அது, ஒரு மதுவான ஒரு வணக்கம் இல்ல, வழிபாடு இல்ல, ஒண்ணு இல்ல, எதுவுமே இல்ல, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இவனுக்கு எப்படி சொர்க்கத்தை கொடுத்தான் அப்படின்னு அவன் மனைவிட்டவன் காலையில போய் கேட்கிறாங்க, அம்மா உங்களுடைய வீட்டுக்காரங்க ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்காரா, உங்க வீட்டுக்காரரு ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருக்காரா அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களா, இல்ல, வாரத்துல ஒரு நாள், வாரத்துல அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ ஏழையினுடைய அனாதை குழந்தை தலையை நீங்க தடவி விடுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கு போடும் அப்படிம்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதை குழந்தைகளுக்கு வாரத்துல ஒரு நாள் உணவு வாங்கி கொடுப்பாரு. வாரத்துல ஒரு நாள், ஏதோ ஒரு நாள்ல அந்த ஏழை பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு உணவு வாங்கி கொடுப்பாரு. உணவு வாங்கி கொடுக்கும் போது அவர் சொல்வார், எனக்காக நீங்க துவா செய்யுங்க, நான் பாவியா ஆயிட்டேன், நான் பாவியா ஆயிட்டேன், அதனால பிஞ்சி குழந்தைகிட்ட சொல்லுவாங்களா, எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஏழைகளுக்கு உணவு கொடுத்ததினால், ஒரு ஏழையினுடைய குழந்தை துவாவினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார். அப்ப ரமலான் என்பது எவ்வளவு பெரிய அநியாயம் செய்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த ரமலான் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். இந்த ரமலான் அவரை மாற்றுகிறது. கால முழுக்க குர்ஆனை தொடாதவர்களை குர்ஆன் தொட வைக்கிறது ரமலான். கால முழுக்க தொழுகாதவர்களை இந்த ரமலான் தொழுக வைக்கிறது. ஜக்காத்து கொடுக்காதவர்களை இந்த ரமலான் ஜக்காத்து கொடுக்க வைக்கிறது. பாவம் செய்தவர்களை முதல் இந்த ரமலான் பாவத்தை விட்டு அவனை தூரமாக்குகிறது. எத்தனை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் ஒரு ரகசியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த ரகசியம் தான் உங்களுடைய பாவத்தை விட்டு உங்களை தூரமாக்கும் என்று சொல்வார்கள். ஏதோ ஒரு ரகசியம், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், சதக்காவா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில மட்டும்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ யாருக்கும் அந்த ரகசியம் தெரியக்கூடாது. அப்படியாப்பட்ட ரகசியத்தை அல்லாஹ்வுக்கும் நமக்கு மத்தியில யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாவத்தின் பக்கம் நெருங்காத அளவுக்கு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பனி இஸ்ராயீல் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு அம்மா வாராங்க ஒரு வழியில, ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு. உனக்கு என்னம்மா வேணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஏன்டி இவ்வளவு தீனார் பணம் இருக்குது, நீ ஒன்றை வச்சுக்கோ, ஆனா ஒண்ணு, நீ விபச்சாரம் செய்யணும். நீ என்ன செய்யணும்? விபச்சாரம் செய்யணும். அப்படின்னா சூழ்நிலை ஒண்ணு செய்ய முடியவில்லை. அந்த அம்மா அவர்கள் நம்மளுக்கு தேவை பணம், அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள போனார்கள். உள்ள போகும்போது அந்த பெரியவர் அந்த பெண்ணுடைய தொடர் மீது அவர்கள் ஏறி அமரும் போது அந்த அம்மா அவர்கள் அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அழுகு என்பது கடுமையாக இருந்தது. ஏன் அழுகிறாய்?
இதே மாதிரி ஒரு செயலை நான் செய்ததே இல்லை என்று அந்த பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நபரும் சொல்லுகிறார், நானும் இதே மாதிரி ஒரு செயல் நான் செய்ததே இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லிய உடன் 2 நபர்களுக்கும் கண்ணீருக்கு தாரையாக வருகிறது. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடினார்கள். தேடிவிட்டு அந்த பெண்மணி அவர்கள், இந்த காசு உனக்குரிய காசு, எடுத்து நீ வெளியே செல் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி அவர்கள் வெளியே செல்லும் போது அந்த வீட்டில் இருந்த அந்த நபர் அதே இடத்துல இறந்து போனார். காலையில் ஆச்சரியத்தோடு மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு வீட்டினுடைய வாசலை பார்க்கிறார்கள். ஒரு வாசகம் ஒன்று எழுதப்பட்டு இருக்கிறது, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற வாசகம் அந்த இடத்தில் எழுதப்பட்டு இருந்தது. காரணம் என்ன? ஒரு தவறு செய்வதற்கு முன்னாடி தவறு செய்து விட்டோம், அது நெருங்கும் போது அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டது. அந்த பயத்தினால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, அப்போ நான் பாவம் நம்மகிட்ட எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் இந்த பொழுதுமிக்க இந்த ரமலானில் கேட்கும் போது அல்லாஹ் ஆவலோடு எதிர்பார்க்கிறான். இந்த ரமலானுக்கு நான் தான் கூலி கொடுக்கிறேன். அந்த கூலி கொடுக்கும் போது என்னிடத்துல கையேந்தி கேட்டால் தான் உனக்கு பாவம் மன்னிப்பு நான் வழங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்க அல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரியவர் வந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? எப்படியாப்பட்டவர் என்றால், கம்பு ஊண்டி நடந்து வருகிறார், தன்னுடைய தோலுக்கு எல்லாம் சுருங்கி விட்டது, தன்னுடைய புருவத்தினுடைய தோல் என்பது கண்ணை மறைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்படியாப்பட்ட வயதானவர் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பு வழங்குவானா என்று அந்த பெரியவர் வந்து கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இணை இல்லாம பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் என்று சொன்ன உடனே அந்த பெரியவர், அல்லாஹு அக்பர், நான் அல்லாஹ்வுக்கு இணையை நான் செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு நான் இணையை நான் செய்யவில்லை என்று சந்தோஷத்தோடு போனார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமா போக என்ன காரணம்? அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான். என்னைக்கு தன்னுடைய தவறை உணர்ந்து பாவம் செய்து விட்டோமோ, பாவம் செய்து விட்டேனே, என்னை மன்னிப்பானா என்ற அந்த வார்த்தை வாயிலிருந்து வெளியே வரும்போது அல்லாஹ்வுடைய முழு பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்படி போன்ற பெரும்பெரும் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள். எல்லா நபிமார்களும் பாவம் செய்யவில்லை, யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவதன் காரணத்தினால் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் விரும்புகிறான். பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் ரொம்பவும் ஆசைப்படுகிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மாலிக் இப்னு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபி ஒன்று இருந்தாங்க. நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னாங்களாம். எனக்கு விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, என்னப்பா நீனா போ அப்படின்ட்டாங்க. 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு முன்னாடி சலாம் சொல்லுகிறார்கள், பதில் சலாம் சொல்லவில்லை, மூஞ்சி திருப்பி வைக்கிறாங்க. நம்ப மாட்டேங்காங்க, நம்ப முடியல. நீங்களா அப்படி? கடைசியில் அல்லாஹ் மீது ஆணையாக நான் செய்துவிட்டேன், எனக்கு நீங்க தண்டனை வழங்க வேண்டும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநா தொழுகை நடத்தக்கூடிய அந்த ஈதுகா மைதானத்தில் அந்த சஹாபிக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. கல் எறிந்து கொள்கிறார்கள், கல் எறிகிறார்கள். ஒரு கல் மேலே படும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய தவறை உணர்ந்து, என்னைக்கு தன்னுடைய தவறை உணர்ந்தார்களோ அப்போது அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் சர்வ சாதாரணமா தோல்ல துண்டு போட்டு நடக்கிற மாதிரி பாவத்தை நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம்.
நாம் செஞ்ச தவறை யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை. உங்களுக்கு உறுத்தானவன் அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான், உங்களுக்கு நெருக்கமானவன் அல்லாஹ் ஒருவன் இருக்குகிறான், உங்களுக்கு நண்பன் அல்லாஹ் இருக்குகிறான், உங்களுக்கு தோழன் தோழியா அல்லாஹ் இருக்குகிறான். அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள், ரகசியமாக சொல்லுங்கள், யா அல்லாஹ் நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இதே மாதிரி பாவத்துக்கு நான் இந்த மாதிரி நான் பாவம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த புனிதமிக்க ரமலான்ல கேட்டா தான் ஒரு வாய்ப்பு. அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைதான் கதவை தட்டும், மறுபடி தட்டாது. அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது அந்த ரமலானை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் என்பது ஒரு கேடயம், ஒரு கடல். கடல்ல சிப்பி எடுக்கலாம், முத்து எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். அதே மாதிரி தான் ரமலான்ல நம்ம எல்லா வகையான நமக்கு என்ன ஆசைகள் இருக்குகிறது நாம் எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட வாங்கி விடலாம். நாம் இந்த ரமலானை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும். ரமலான் வந்ததுதான் தெரியும், போறது தெரிய மாட்டேங்குது. கவலை, ரமலானை மிஸ் பண்ணிட்டேன், இப்படி கேட்டிருந்தா அல்லாஹ் இங்க மன்னிச்சிருப்பானே. அவளோடு பேசுறோம், ஆனா அதுக்குள்ள முயற்சி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேடுறோமோ அல்லாஹ் நம்முடைய மனசை அல்லாஹ் சுத்தப்படுத்தணும். ஒரு பாவம் செஞ்சா ஒரு கரும்புள்ளி குத்தப்படும், 2 கரும்புள்ளி குத்தப்படும், 3 கரும்புள்ளி குத்தப்படும், 4 கரும்புள்ளி குத்தப்படும். இப்படியாக பாவத்தினால் கருமேகத்தை போல நம்முடைய உள்ளம் கருகடிந்து போய் நிற்கும் போது அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகளை அல்லாஹ் நீக்கிவிட்டு ஒரு பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அதுக்குத்தான் அல்லாஹ் அந்த மாதிரி ரமலான்ல கொடுக்குறான். இந்த ரமலானையாவது நீங்க என்கிட்ட கேளுங்க அப்படிங்க அல்லாஹ். மீதி நாட்கள் தான் கேட்க மாட்டேங்க, இந்த ரமலானையாவது என்ன செய்யுங்க, என்கிட்ட நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தாரனே. மனிதர்களுக்கு மத்தியில் நீங்களும் மனிதர்களுக்கு மத்தியில உங்களுடைய அன்பை உங்களுடைய மன்னிப்பை நீங்கள் வழங்குங்கள். நம்ம கீழே உள்ளவங்க நம்ம மன்னிப்பு கொடுத்தா தான் அல்லாஹ் வானத்தில் இருக்கு நம்மள அல்லாஹ் மன்னிப்பான். நம்மளுக்கு மத்தியிலையும் மன்னிப்பை வழங்க வேண்டும். இந்த ரமலான்ல இருந்தாவது நம்ம என்ன செய்யணும், கூட்டு குடும்பம் இருந்தவர்கள் ஒரு சண்டையின் காரணமாக பிரிஞ்சு இருப்போம், அது மிகப்பெரிய ஆபத்து. உறவினர்கள் நாம் முறிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ரமலான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் எல்லாரோடு சேர்ந்து பாவமறியாத மக்களாக ஒன்றோடு ஒன்றாக நாம் வாழ வேண்டும் என்று ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி தான் ஒரு பெண்மணி, காமினியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நிக்கிறாங்க. யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னாங்களாம். முதல்ல குழந்தை பெற்றுட்டு வா அப்படின்னா, குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, குழந்தை பெற்றுட்டு வந்துட்டாங்க. போயிட்டு பால்குடி மறக்கடிச்சிட்டு வா அப்படின்னாங்க. பால்குடி மறைக்கப்பட்டு அந்த குழந்தையுடைய கையில பிஸ்கட் கொடுத்தா அது சாப்பிடுற மாதிரி அளவுக்கு நீ கொண்டு வா அப்படின்னாங்க. கொண்டு வந்தார்கள், வந்து நிப்பாட்டிட்டாங்க. யார சொல்லலாம், நீங்க சொன்ன மாதிரி இந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டா எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா. எந்த சஹாபிக்கு மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா எந்த தண்டனை வழங்கப்பட்டதோ அதே இடத்தில் அந்த பெண்மணிக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. கல்லை கொண்டு எரிகிறாங்க. கல்லை கொண்டு எரியும் போது ஒரு கல் அந்த அம்மா மீது பட்ட உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் சொர்க்கத்தோடைய பெண் என்று சொல்லிவிட்டார்கள். மறுபடி கல் எரியப்படுகிறது. அந்த பெண்ணுடைய ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா உடம்பிலே பட்ட உடனே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு இந்த மோசமான பெண்ணுடைய ரத்தம் என்னுடைய உடம்பில் படுவதா என்று அந்த பெண்மணி ஏளனமாக பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலித் இப்னு வலீதே வாயை அடக்கிக்கொள். அந்த பெண் சுத்தமான பெண், தன்னுடைய தவறை எப்போது உணர்ந்தார்களோ, ஒரு கல் அந்த மீதி அந்த பெண்ணின் மீது எப்போது பட்டதோ அந்த பெண் சொர்க்கத்துடைய பெண்ணாக ஆகிவிட்டார்.
அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய மத்தியில பாவ மன்னிப்பு தேடுவதில் அதிகமாக ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹலர அஹதுகுமுல் மௌத். அல்லாஹ் கூறுகிறான், எவர் பாவங்கள் செய்துவிட்டு மரணம் நெருங்கும் போது மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். கடைசி நேரம் எப்போது எல்லாமே செஞ்சிட்டாரு, என்னதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் மன்னிட்டாரு, உயிர் போகுது, இப்பமாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. ஃபிரௌன் கேட்டான் அல்லவா, யா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கூட, இன்னும் உனக்கு என்ன வாய்ப்பு? நைல் நதியை போட்டு அல்லாஹ் ஒரு அலையை கொடுத்து மொத்தமா அல்லாஹ் அழிச்சிட்டான்ல. அதே மாதிரி கடைசி தருவாயில் எல்லாமே பாவம் செய்துவிட்டு உருகு போகின்ற நேரத்தில் அவன் பாவ மன்னிப்பை கேட்டால் நான் வழங்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாவ மன்னிப்பை தேடுவதில் நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். யார் பாவ மன்னிப்பை தேடாமல் பாவத்தில் சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படும். பாவத்தினால் நோய்கள் வரும், வறுமைகள் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பாவம் இல்லாமல் பாவ மன்னிப்பு தேடினால் நம்மளை விட்டு எல்லா கஷ்டமும் நோய் நோடி எல்லாமே ஓடிவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருத்தர் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். கூப்பிட்டு சொன்னாங்க, ஏப்பா இங்க வா, உனக்கு நல்ல புத்திமதி சொல்றேங்க வா. பக்கத்துல உட்கார வைத்து சொன்னாங்களாம், இது மாதிரி பண்ணாத, நான் நபி, ரொம்ப இலக்காரமா நீ பார்க்காத, ரொம்ப ஏறதானமா நீ பேசாத, சரியா, கண்ணியமா இருப்பான், அல்ல அவனை கண்ணியத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சான், யா அல்லாஹ், இவன் ரொம்ப என்னைய இம்சை பண்றான். அவன் சொல்லுவோம் இல்லையா, எங்க போனாலும் வந்து நிக்கானா இவன் அப்படின்னு, எங்க போனாலும் இவன் வந்து நிக்கானா அப்படின்னு. அதே மாதிரி எங்க போனாலும் இவரோட தொல்லை எனக்கு தாங்க முடியல அப்படின்னு ஒன்னே அல்லாஹ் சொன்னா, மூசாவை உனக்கு ஒரு வாய்ப்பு தர, நீ அவனை என்னென்ன செஞ்சுக்கப்போ. அப்போ கடை வீதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடை வீதிக்கு வந்தார்கள். கடை வீதிக்கு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கடை வீதியில ஜாமான் வாங்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க நிக்கிறான். நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கேவலமா பேசுறான். அல்லத வாய்ப்பு கொடுத்துட்டானே, அல்ல யோசிக்கணும், அல்லத வாய்ப்பு கொடுத்துட்டானே அப்படி சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கட்டளையிட்டாரு, பூமியே நீ அவனை விழுங்கு. விழுங்கி தொண்டை களி, இடுப்பு வலி, நெஞ்சு கழுத்து வலி வரைஞ்சு, அப்படியெல்லா மூசா என்னை விட்டு என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அவனுக்கு கதறும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் உடல முழுசா நீ முழுங்கு, பூமிக்கு உத்தரவு உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு உடனே பூமி அவனை விழுங்கிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்தாங்க, கேட்டானா, மூசாவே உங்களுடைய குணமே இப்படி மறந்து போய் கிடக்குது அப்படின்னா, உங்களுடைய குணம் எப்படி மாறி போய் இருக்கிறது, அவன் என்னத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் நான் மன்னித்திருப்பேனே, உங்களுடைய மனமே எப்படி போனது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான். அப்படின்னா என்ன, இறக்கம் படணும். எவ்வளவுதான் அநியாயம் செய்கிறாரோ நம்ம இறக்கப்படணும். சரிப்பா நான் அவனை மன்னிச்சுட்டேன் போ. அப்ப மன்னிப்பதில் தாராளமானவன் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பதில் தாராளமன் நான் இருக்கும் போது உன்னுடைய மனமே எப்படி போனது, உனக்கு இறக்கம் இல்லையா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், எல்லா நபிமார்களை வாழ்ந்தது மாதிரி 950 வருஷம் வாழ்ந்தவர்கள் யாரு என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கடுமையான துவாவின் காரணமாக வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கப்பல்லாம் வாராங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நூஹை பார்த்து சொல்றான், நூஹே நீ களிமண்ணை எடுத்து ஒரு பானை ஒண்ணு செய் அப்படின்னு. எந்த மாதிரி சூழ்நிலை, இப்ப கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி ஒரு களிமண் செய்யல, ஒரு பானை செய்ய நம்மளாம் செய்ய முடியுமா? ஏதோ ஒண்ணு யாரோ ஒண்ணு கேட்கறாங்க, செய்ய முடியுமா? முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் எப்படி சாத்தியமாகும், நான் கப்பல்ல வந்துகிட்டு இருக்கேன், எப்படி நீ செய்ய. அந்த இக்கட்டான சூழ்நிலையும் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த களிமண்ணை கொண்டாந்து அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பானையை செய்தார்கள். அந்த பானையை செய்து முடித்த உடனே அந்த பானை உடைச்சு எப்படி இருக்கும்? அழகான ஒரு பொருளை கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பொருளை கொண்டு வட அப்படின்னு உடைச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைச்சிட்டாங்க. அப்ப
அப்போ அல்லாட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பானையை செய்ய சொன்ன, நான் செஞ்சுட்டேன், நீ இப்படி உடைக்க சொல்லிட்டீங்க, எல்லாம் நீ அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அல்லாஹ் சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னானா, நூஹே, நீங்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தால் நான் அவர்களை மன்னித்திருப்பேன். எப்படி பார்த்தீங்களா? நீங்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தால் அவர்களை நான் மன்னித்திருப்பேன். நீங்கள் அவசரப்பட்டதின் காரணத்தினால் எல்லாம் மாறி போனது. அப்போ நம்ம எதா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது, நிதானமா யோசனை பண்ணி நம்ம என்ன செய்யணும். அல்லாஹ்வை பாவமன்னிப்பு தேடும் போதும் நீ நிதானமா கேட்கணும். அல்லாஹ்ட்ட போய் சண்டை போடக்கூடாது. இறக்க மனசோடு அல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் இந்த ரமலானில் பாவமன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம், தண்ணியே இல்லை, வறுமையா இருக்குது. சூழ்நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. சில நம்ம எல்லாம் துவா செய்வோமா இல்லையா? ரொம்ப கடுமையான வெயிலே வறட்சியா இருக்கும்போது தண்ணி இல்லாத நேரத்துல நம்ம என்ன செய்வோம்? மழை தொழுக வைப்போம், எல்லாரையும் கூப்பிட்டுங்க, துவா செய்வோம், நோன்பு வைங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கடுமையான வறட்சி. அப்போ எல்லா மக்களும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன் மழையை கொடு, மழையை கொடு. நான் கொடுக்க மாட்டேன். உங்ககிட்ட ஒரு பாவி ஒருத்தர் இருக்கான், உன் சபையில ஒரு பாவி ஒருத்தர் இருக்கிறான், அவன் மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் மழையை கொடுப்பேன் அப்படிங்க அல்லாஹ். நல்லா யோசிக்கணும். நம்முடைய பாவத்தினால், நாம் செய்கின்ற பாவத்தினால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எப்படி வந்தாலும் இருக்கணும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டு போங்களேன், வீட்டில் நிம்மதி இருக்காது, உங்களுக்கு மனைவிக்கு சண்டை வரும், பிள்ளைகள் மத்தியில் சண்டை வரும், பொருளாதாரம் அடி வாங்கும், வறுமையா இருப்பீங்க, கஷ்டம், தூங்குனா நிம்மதியா தூக்கம் வராது, என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அவர் யாரு, நான் ஏன் காட்டி கொடுக்கணும், நான் ரப்புல் ஆலமீன், எனக்கு அந்த மாதிரி பழக்கமா எனக்கு கிடையாது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த சபையில அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒருவர் இருக்கிறார், அவர் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மழையை கொடுப்பான். அவர் யோசிச்சாரா, இப்ப நம்ம தான் இருக்கிறோம், பாவத்தை சூழ்ந்தவர் நம்ம தான், இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு சொத்து கண்ணீரோடு அல்லாஹ்ட்ட கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மழையை கொடுத்துருவான். அந்த கூட்டத்தில் இருந்து அந்த நபர் ஒரு சொட்டு கண்ணீரோடு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு, அல்லாஹ் அடுத்த செகண்ட் மழையை கொடுத்தான். பாவத்தினால் அல்லாஹ் வறுமையை கூட ஏற்படுத்துவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொன்னான் அல்லவா, நூஹே, உங்களுடைய சமுதாயத்தை கூப்பிட்டு சொல்லுங்க, பாவமன்னிப்பு தேட சொல்லுங்க, நிறைய பாவம் செஞ்சு இருக்கிறாங்க, அவர் பாவமன்னிப்பு தேடட்டும், நான் வறண்டு கிடந்த பூமியை நான் அனுப்பிற மழையை கொடுத்து நல்ல செழிப்பா ஆக்குறேன், அவர்களுக்கு ஆண் குழந்தையை நான் கொடுக்கிறேன், அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க. அப்ப இந்த ரமலான் என்பது மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்தில் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இத்தனை சஹாபாக்கள் தவறு செய்தார்கள். கஃன் துணியை எடுத்து வித்தவர்கள் ஒரு சஹாபி. அந்த கஃன் துணியை மையத் அடக்கம் பண்றாங்க, அந்த கஃன் துணி எடுத்து வித்து அதை சாப்பிடக்கூடியவர்கள். அந்த மையத்துக்கு வந்த ஒரு பெண்மணியுடைய மையத்து வந்த அந்த கஃன் துணி எடுக்கும் போது பெண் அழகா இருந்ததுனால அந்த பெண்ணுடைய தினா செய்து விபச்சாரம் செய்து விட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வரும்போது, நாசமா போறவனே, நான் அழகான சுத்தமா இருந்த பெண்ணை நாசமாக்கி விட்டாயே என்று சொல்லி அவன் தப்பித்தது இந்த மையத்து. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் இது மாதிரி பண்ணிட்டேன், என் மூஞ்சி நிக்காத போ அப்படின்னாங்க. 40 நாட்கள் மலை மீது ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ் சொல்றான், யா ரசூலுல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் சொல்றான், யா ரசூலுல்லாஹ், உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒருத்தர் வந்தார்ல, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டு அவரை கூப்பிடுங்க போங்க அப்படின்னா. அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்க, 70 தாயை விட சிறந்தவன், அவனை போல யாரும் இல்லை. தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாத்தை விட உயர்ந்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். இன்ன ரப்பக்கு வாசிகள் மக்ஃபிரா, அவனை விட தாராளமானவர் யாருமே இல்லை. எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் பாத்தீங்களா அல்லாஹ். தஅலபா ஒரு சஹாபி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெளிய வியாபாரத்துக்கு அனுப்புனாங்க, வெளி இடத்துக்கு அனுப்புனாங்க. போகும்போது ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தா பார்த்துட்டாங்க. வெளியிடங்களுக்கு போறோம், அது நோன்பு வச்சுக்கிட்டு வெளியிடங்களுக்கு போறோம். நம்முடைய பார்வை எங்க படிக்கிறது? நம்ம எதை பார்க்கிறோம், எந்த கேட்கிறோம்? நம்ம செல்போன் எவ்வளவு கண்ணுக்கு முன்னாடி வர நோம்போடைய நேரம். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கலப்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பார்வை பட்டதினால் கவலைப்பட்டார்கள். என்னை வகி மூலியமா என்னை கேவலப்படுத்தி விடுவானோ, அல்லாஹ் என்னை பகிரங்கமாக படுத்தி விடுவானோ, என்னை பார்த்து மன்னிக்க மாட்டானோ என்ற ஒரு கவலையோடு 40 நாள் மலை மீது ஏறி அல்லாஹ் இடத்துல மண் அள்ளி மாறி மாறி போட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன் மண் அள்ளி வேலை போட்டுக்கிட்டாங்க. அப்படியாப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கினான். மன்னிப்பு வழங்குவதில் தாராளமானவன். அந்த மன்னிப்பு நான் எல்லா நாட்களிலும் கேட்கலாம். ஆனால் இந்த ரமலானை கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக அல்லாஹ் மன்னிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் மன்னிப்பதில் தாராளமானவன். இந்த ரமலானிலே பாவமன்னிப்பை தேடுவதை யார் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ரமலானை பயன்படுத்திக் கொண்டு குத்துபா மெம்பர் படியில ஏறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை ஆமீன் சொன்னாங்க. இந்த ரமலானை அடைந்து எவன் அல்லாஹ் இடத்திலே பாவமன்னிப்பை தேடாமல் இந்த ரமலானை புறக்கணித்தானோ அவன் நாசமாகட்டும் அப்படின்னாங்க. ஆமீன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது, நல்லா பாதுகாக்கணும். அப்போ இந்த ரமலான் என்பது ஒரு பொக்கிஷம், ஒரு கேடயம், ஒரு ரஹமத்து, ஒரு அருள், ஒரு கிருபை, ஒரு மக்ஃபிரத் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அந்த மக்ஃபிரத்தை நாம் நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும். இந்த ரமலானை யார் நல்லபடியாக பயன்படுத்தி இந்த ரமலானை முழுமையாக தன்னுடைய பாவத்தை நினைத்து யார் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடினார்களோ அவருடைய முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க இந்த ரமலானை கொண்டு 2010 மக்ஃபிரத்தை கொண்டு நம்முடைய முழு பாவங்களை மன்னித்து பிறந்த பாலகனை போல இன்னமேல் வரக்கூடிய இந்த ரமலானில் இருந்து நம்முடைய ஆயுள்கால வரைக்கும் யாரிடத்திலும் எந்த விதத்திலும் பாவம் செய்யாத அளவுக்கு ஒரு சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாமுகள், நல்லவர்கள், நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.